மாவட்டம் வடமதுரை ஆஞ்சநேயர் கோவில் அருகே உள்ள தனியார் ஏடிஎம் அறையை நோட்டமிட்டபடி வாலிபர் ஒருவர் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்தார். இதனால் சந்தேகமடைந்த அருகில் இருந்தவர்கள் இதுகுறித்து வடமதுரை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். வடமதுரை போலீசார் அவரை பிடித்து போலீஸ் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது அவர் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கோபிநாத் பிரபு என்பதும், இவர் ஏற்கனவே கடந்த 29ஆம் தேதி தாமரைப்பாடியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. மேலும் அவர் மீது ஏற்கனவே பல திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்ததைத் தொடர்ந்து போலீசார் கோபிநாத் பிரபுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கொடைவிளாகம் மெயின் ரோட்டில் மயிலாடுதுறை மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் விசித்ரா மேரி தலைமையில் போலீசார் நள்ளிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அதிவேகமாக வந்த காரை நிறுத்திய போது கார் நிற்காமல் சென்றது. இதனையடுத்து காரை விரட்டி சென்று மடக்கி பிடித்த போலீசார் காரினுள் சோதனை செய்ததில் 900 லிட்டரில் மூட்டையாக 2250 பாண்டி சாராய பாக்கெட்டுகள் மற்றும் 2500 குவார்ட்டர் சாராய பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வாகனத்தை ஓட்டி வந்த திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காசிநாதன் மகன் ரமேஷ் என்பவரை கைது செய்து விசாரித்த போது காரைக்காலில் இருந்து பொங்கல் பண்டிகைக்காக விற்பனை செய்வதற்கு சாராயம் கடத்தியிருந்தது தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து மயிலாடுதுறை மதுவிலக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து ரமேஷிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எய்ம்ஸ் பணிகள் விரைவில் துவங்க மத்திய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தப் போவதாக மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த தேனி எம்பி ஓ.பி. ரவீந்திரநாத் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு காலமாக நடந்து வருகிறது, அதற்கு நிரந்தர தீர்வை இழந்த கட்சித்தீவை மீட்க வேண்டும் என்றும் இந்த முறை பிரதமரை சந்திக்கும் போது மீண்டும் வலியுறுத்துவேன் என தெரிவித்தார். ராமநாதபுரத்திலிருந்து மதுரைக்கு டெம்பரரியா வந்தாங்க. தாமதமான காரணம் பல இது இருக்கு. ஜப்பானுடைய அந்த நிறுவனம் ஜெயிக்காங்கிறது இஷ்யூனாலதான் தெரியாச்சு. இனிமேல் வேகமா போகும். நான் இப்ப கூட்டத்தொடர் நடப்புற பிரதமர் வரைக்கும் மத்திய சுகாதாரத்துறை விரைவாக ராணிப்பேட்டை மாவட்டம் நெவிலி அடுத்த பணப்பாக்கம் அருந்ததிபாளையத்தைச் சேர்ந்தவர் ஏழுமலை. இவர் கடந்த 2006ஆம் ஆண்டில் குடும்ப தகராறு காரணமாக மனைவி ஆனந்தியை கட்டையால் அடித்து கொலை செய்த வழக்கில் கைதாகி வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணைக்காக ஜாமீனில் வெளியே வந்து ராணிப்பேட்டை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி வந்த நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதியிலிருந்து நீதிமன்றத்தில் வாய்தாவுக்கு ஆஜராகாமல் ஏழுமலை தப்பினார். இதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி உத்தரவின் பேரில் காவலர்கள் தீவிரமாக தேடி வந்த நிலையில் பெங்களூருவில் விமான நிலையம் அருகே சாத்ஹள்ளி என்ற இடத்தில் கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்து வந்த கொலை குற்றவாளி ஏழுமலையை ராணிப்பேட்டை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழுமலை சித்ரா தம்பதி தனது 2 பிள்ளைகளுடன் சென்னை திருவான்மியூர் குப்பத்தில் கடந்த 5 வருடங்களாக வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளனர். ஏழுமலை கேஸ் பழுது நீக்கும் தொழில் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை ஏழுமலைக்கும் அவரது மனைவி சித்ராவிற்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டதைத் தொடர்ந்து சித்ராவின் தம்பி அண்ணாமலை தனது மாமா ஏழுமலையை நேரில் சந்தித்து முறையிட்ட போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அண்ணாமலை அக்காவின் கணவர் ஏழுமலையை கத்தியால் நெஞ்சு பகுதியில் சரமாரி குத்தி கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருவான்மியூர் போலீசார் ஏழுமலை உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அண்ணாமலையை கைது செய்து விசாரணை நடத்திய போது அவர் மதுபோதையில் கொலை செய்தது தெரியவந்தது. புதுக்கோட்டையில் கலைஞர் நூற்றாண்டு விழா சாலை பாதுகாப்பு மற்றும் ஓட்டுநர்களுக்கான சீட் பெல்ட் அணியும் விழிப்புணர்வு பேரணியை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். அரசு மகளிர் கலைக் கல்லூரி வளாகத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியில் காவல்துறை வாகனம், ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனம், தனியார் சுற்றுலா வாகனம் என 75க்கும் மேற்பட்ட 4 சக்கர மோட்டார் வாகனங்கள் அணிவகுத்து ஆயுதப்படை மைதானத்தை சென்றடைந்தது. இந்த நிகழ்வில் புதுக்கோட்டை எம்எல்ஏ மருத்துவர் வை. முத்துராஜா, மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி, நகர்மன்ற தலைவர் திலகுவதி செந்தில், டவுன் டிஎஸ்பி ராகவி மற்றும் காவல்துறை ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று சென்றனர். இந்த பேரணியில் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்த பேரணியின் போது எம்எல்ஏ முத்துராஜா சீட் பெல்ட் அணிந்து கனரக வாகனத்தை ஓட்டி காண்பித்தார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் பொங்கல் விற்பனைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட கள்ளச்சாராய ஊரலை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையிலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமைசிங் மீனா உத்தரவின்படியும் காரியாலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் குணசேகரன் தலைமையிலும் தனிப்படை காவலர்கள் கல்வராயன் மலைப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது சின்ன திருப்பதி மற்றும் கோமாலை மேற்கு கொடை ஆகிய இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படும் புளித்த சாராய உரல் 200 லிட்டர் பிடிக்கக்கூடிய 11 பேரரில் சுமார் 2200 லிட்டர் சாராய உரல் மற்றும் ஒரு லாரி டியூபில் சுமார் 50 லிட்டர் சாராயம் கண்டுபிடித்து சம்பவ இடத்திலேயே கொட்டியடிக்கப்பட்டது. மேலும் இக்குற்ற செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பஜார் பகுதியைச் சேர்ந்தவர் அஷ்பக் அகமது. இவர் பார்சனாப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட அங்கியாப்பள்ளி பகுதியில் உள்ள 6 ஏக்கர் பண்ணை நிலத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட கறவை மாடுகளை பணியாட்கள் வைத்து வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போன்று பண்ணை நிலத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த கறவை மாடுகளுக்கு தீவனம் கொடுத்த சில நிமிடங்களில் 8 மாடுகள் திடீரென மயக்கமடைந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் 2 மாடுகள் காப்பாற்றப்பட்ட நிலையில் 6 கறவை மாடுகள் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கால்நடை பராமரிப்புத்துறை மாவட்ட உதவி இயக்குநர் முரளி மற்றும் கால்நடை மருத்துவர் சங்கீதா உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து உயிரிழந்த கால்நடைகளை உடற்கூறு ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பாப்பாரப்பட்டியில் உள்ள அரசு மதுபான கடையில் 3 பேர் கொண்ட நண்பர்கள் 9 பீர் பாட்டிலை வாங்கியுள்ளனர். அப்போது அதில் ஒரு பீர் பாட்டிலில் அளவு கம்மியாகவும் பள்ளி ஒன்றும் இறந்து கிடந்துள்ளது. அதை கண்ட அவர்கள் அதிர்ச்சியடைந்து மதுபான கடை ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அரசு மதுபான கடை சற்று நேரம் மூடப்பட்டது. பின்னர் பாப்பாரப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினர் வந்து அந்த நபர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.